இப்போ இதுல கடைசியா 10வது கட்டளையை பார்த்துட்டு இருக்கிறோம், இச்சியாதிருப்பாயாக என்ற கட்டளை. முதல்ல இந்த ஒரு பாவம் தான் வெளியரங்கமா தெரியாத பாவம். ஆனா இந்த ஒரு பாவம் மற்ற எல்லா பாவத்துக்குமான வாசல், மிச்சதான் எல்லா பாவத்துக்கான முதல் படி அப்படின்றதான் அவர் தொடர்ந்து சொல்றாரு. அதுல இருதயத்துல அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு. இந்த 8 வகையான பாதிப்புல ஆராதனைக்கு நடந்ததுன்னு பாக்குறோம், தொற்று நோயாக இருக்கிறதுன்னு பாக்குறோம், இச்சை அடிமைத்தனத்துக்கு உட்படுதல் பாக்குறோம். இது காண இயலாத பாவம், விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறது அப்படின்றத பார்த்து முடிச்சோம். இந்த இச்சையை எவ்வாறு தவிர்க்க முடியும் அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த வாரத்துல அது சபையை எவ்வளவு தூரம் பாதிக்குது, சபை தலைவர் எவ்வளவு தூரம் பாதிக்குதுன்னு சொல்றாரு. 169வது இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதி இல்லைன்னு இந்த ஆசீர்வாதத்துக்கு எனக்கு கொடுத்தா எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தகுதி இல்லை, என்னால ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னு நன்றி எடுத்தது இல்லாத நன்றி செலுத்தணும், அந்த பாடல் மூலமா செலுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். துதிக்கும் மூலமா அந்த இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லும் பொழுது அவங்க மீன், வெள்ளரி, வெங்காயம், பூண்டு நேசிக்க தொடங்கினாங்க. 40 வருஷம் அனாந்தரத்துல அழைச்சிட்டு வரும்போது, நாங்க எகிப்துல இருந்தா நாங்க அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். நாங்க எகிப்துல இருக்கும்போது எங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சுன்னா, ஆனா எகிப்துல நல்லா இருந்தாங்க. எகிப்துல மீன் சாப்பிட்டாங்க, எகிப்துல அவங்களுக்கு வெள்ளரி கிடைச்சா, எகிப்துல அவங்களுக்கு பூண்டு கிடைச்சா, ஒண்ணுமே கிடைக்கும். இந்த சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒண்ணு எகிப்துல நல்லா சாப்பிடுறாங்க, அதே போய் அவர் இங்க அழுத்தினமும் உழைக்காம கொள்ளாம வானத்துக்கு மண்ணா கொடுத்துட்டு இருக்கிறாரு. காடை கேட்டாங்க, காடை தண்ணி கட்டுக்கு தூரம் காடை கொடுக்குறாரு. அவன் சொன்னா இதை விட நல்லா சாப்பிட்டேன். அங்க அடிமையா இருந்து அவன் செங்கல் அறுத்து அவனுக்கு பச்சையான கசப்புகள் அந்த கீரையை தான் அவன் கொடுத்தான். எந்த சாப்பாட்டை இருக்கு கரெக்ட். அதிகாலையில 40 வருஷம் அவங்க ட்ரெஸ்ஸே பழசாக்குறாங்க. செருப்பு தெரிஞ்சுக்கோங்க, துணியை வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது துணி அழுக்கே ஆகல. அடிமைத்தனத்துல இருந்து வரும்பொழுது இப்போ ஒரு 3 வயசு ஒரு குழந்தை வருதுன்னா 40 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைக்கு 43 வயசு. அந்த குழந்தையோட வளர அந்த ட்ரெஸ் வளருது, அந்த குழந்தையோட கால் வளர்றது, செருப்பு வளருது. அனுதினமும் அவங்களுக்கு வேண்டிய ஆடைகளை, ஆகாரத்தை தேவன் ஃப்ரெஷ்ஷாவே கொடுக்குறாங்க. அவனுக்கு எந்த வேலையுமே கொடுக்கல. வேலை யாரு இந்த வேலையா, சும்மா நீங்க நான் சொல்றதை கேட்டு பின்பற்றி அவ்வளவுதான் சொல்றாங்க. அவர்களே எகிப்தியர்களே கொடுத்து அனுப்புறான், கொடுத்து அனுப்பி ஐஸ்வர்யமா கொடுத்து அனுப்ப. கடவுள் அதெல்லாம் வாழ்க்கை வனாந்தரம் தான். ஆனா தேவன் போதுமானவரா இருக்கிறார். தண்ணி கேட்டாங்க, கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள்னு சொல்லி. திண்டுக்கல் பாப்புலேஷன் எவ்வளவு தெரியுமா இருக்காங்க? 25 லட்சம் தோராயமா. 6 லட்சம் புருஷர்னா மனைவிகள், பிள்ளைகள் கிட்டத்தட்ட 15 இருந்து 20 லட்சம் பேர் இருக்காங்க. 20 லட்சம் பேர். முழு திண்டுக்கல் நீங்க சொல்லலாம். முழு திண்டுக்கலுக்கு தண்ணி ஒரே ஒரு இடம் கண்மலையில இருந்து தான் வரும். கண்மலையில இருந்து அவங்களுக்கு தண்ணி தாகத்தோட கொடுத்துட்டு இன்னும் வரல. 40 வருஷம் இல்ல, வேற ஊற்று இருக்கும். அவர் தேவன் சொன்ன அந்த கண்மலை ஊற்று அவங்க காணாமக்குள்ள போகும்போதே அவர் அதை நிறுத்துறார். இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுதான் ஆதாம் ஏவாளுக்குள்ள பிரச்சனை. அவங்களுக்கு ஏதேன்ல எந்த நன்மை குறைவா இருந்துச்சு, ஏதேன்ல அவங்களுக்கு எதை தடை செஞ்சு வச்சாரு, எல்லா சகல விருட்சங்கள் எல்லாம் அவங்க கொடுத்தாரு, பூமியே கொடுத்தாரு. ஆனா அவனுக்கு பிரச்சனை என்னன்னா, கொடுத்ததுல நன்றியுள்ள இருதயமா அவனுக்கு இருக்க தெரியாதான் அவன் இன்னொன்று மேல ஆசைப்படுறான். இப்ப இச்சையுடைய அஸ்திபாரம் எப்ப உருவாகுறது அப்படின்னா, தேவன் கொடுத்தவற்ற நன்றியுள்ள உணர்வோடு இருக்கணும். அதான் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருக்குரிய மகிமை செய்யும். சின்ன சின்ன காரியத்தில் நன்றி செலுத்தக்கூடிய இருதயம் இருந்துச்சுன்னா இச்சைக்கு இடமே இல்லை. அதில் எந்திரிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவரே இன்னைக்கு ஜீவன் சுவாசம் என்கிட்ட இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவர்,
நீங்க ஒரு ஒரு டீ குடிக்கும் போது, ஒரு தண்ணி குடிக்கும் போது, ஒரு சாப்பாடு சாப்பிடும் போது, ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணும்போது, ஒரு நல்ல செய்தியை கேட்கும் பொழுது, ஒரு நல்ல விஷயத்த டிவிலையோ இல்லை யார் சொல்லி கேட்கும் போது, இன்ச்சு பை இன்ச்சு நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இது இருந்தீங்கன்னா நிச்சயக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இன்னொன்னு நீங்க பெறக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நீங்க தகுதியற்ற நபர்னு உணரும் பொழுது, காலையில ஜீவன் கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு எதுக்கு உயிர் கொடுக்கணும், இன்னைக்குன்னா நான் கடவுளுக்கு தெரியாம ஆள போறேன், ஒண்ணுமே இல்லை. கடவுள் கொடுக்குற நன்மை இதெல்லாம் நான் தகுதியான ஒண்ணு. ஒரு சாப்பாடு என் தட்டுல வருதுன்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேருடைய உழைப்பு இருக்கு. ஒரு விவசாயி ஒரு நிலத்தை உழுது பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சு அதை ஒரு கொள்முதல் இடத்துக்கு வந்து அதை ஒரு புரோக்கருக்கு வந்து ஏஜென்ட் வந்து கடைக்கு வந்து கடையில இருந்து எங்க வரும். ஒருவேளை ஒருவேளை நம்ம உணவு இருந்துவதற்கு இவ்வளவு ப்ராசஸ கடவுள் செய்யலாம், இதெல்லாம் செஞ்சுதான். ஆனா நம்ம அதை சாப்பாடு சாப்பிடுறோம். அதுக்கு பின்னாடி தேவனது ஆழமான சித்தமும் திட்டமும் எவ்வளவு பெருசு. அதனாலதான் ஏதேன்ல எல்லாமே கொய்யாப்பழமா இல்லை, ஏதேன்ல எல்லாமே ஆப்பிளா இல்லை. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா சாப்பிட்டு நம்மளும் வித்தியாசமா சாப்பிட்டு டெய்லி வீட்டுல சாம்பார் தோசைனா நம்மளும் இந்த மக்கள் வாயிதான் குழம்பு. எவ்வளவு விதவிதமான காய்கறிகள் பழங்கள் எவ்வளவு விஷயத்த இதெல்லாம் மனுஷன் யோசிக்கிறது. அதாவது மனுஷனை கடவுள் எவ்வளவு ஆழமா அன்பு. நம்மளாம் இது தேவை, எனக்கு இப்படி செய்யுங்க நம்ம கேட்காமலே இவ்வளோத்தையும் அவர் பிளான் பண்ணி செஞ்சு. இப்ப இந்த வனாந்தரத்தை நடக்கக்கூடிய இசைநிகழ்ச்சி அதான் இருப்பாங்க. அடிமையா ஒருத்தனுக்கு அடிமைப்பட்டு சங்கிலினால பின்பட்டு தூங்காம இரவு பகலும் வேலை பார்த்து சாப்பிடாம இக்கட்டுல இருந்தவனை ஒரு சுதந்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக அவனை அழைச்சிட்டு வர, எந்த நுகத்தடியும் வைக்கல, எந்த பாரத்தையும் வைக்கல, இன்னும் கட்டளையை கூட அவன் கையில எழுதி கொடுக்கல. இப்படிதான் வாழணும்னு சொல்லல. இரவுல அக்கினி ஸ்தம்பமா வெளிச்சத்தை கொடுக்குறாரு, பகல்ல மேக ஸ்தம்பமா நிலவுக்காக்குறாரு, வெயில் வைய மேல படக்கூடாதான் அவ்வளவு தூரம் அவர் தினந்தோறும் செய்யறாரு. 40 வருஷம் அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் விட்டு விலகி போகவே இல்லை. தினந்தோறும் ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கறான், அதுக்கு நன்றி சொல்லிட்டாங்க. தினந்தோறும் மண்ணா சாப்பிட்றான், எங்க இருந்து வருது நமக்கு எப்படி அது கொடுக்கப்படுகிறது. இதைதான் கடவுள் எனக்கு இச்சென்ற பாவம் உருவாகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவன் கொடுத்தப்பட்ட திருப்தி இல்லாதது. தேவனுக்கு அனுதினமும் ஒளிதோறும் நன்றியையும் துதிகளையும் ஏறெடுத்தார். புதினா சும்மா சங்கீதத்தை வச்சு சோத்திரப்படி ஏறெடுக்கிற துதி கிடையாது. புதினா இருதயபூர்வமா நீங்க உணர்ந்து நீங்க வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்றேன். ஒரு புது ட்ரெஸ் வரும்பொழுது யோசிங்க, ஒரு பிரைஸ் வாங்கும் போது யோசிங்க, விஷயத்திலையும் இதுக்கு தகுதியற்று நம்மளை இவ்வளவு தூரம் ஆண்டவர் உயர்த்தி விடுறாரு. அதெல்லாம் உழைக்கும் பொழுதுதான் அதான் சொல்ற ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நிச்சயம் என்பது ஒரு பொழுதும் வராது. அதாவது கடவுள் கொடுக்கறதுல நம்ம இருதயம் இல்லாம கடவுள் இடத்துல நம்ம இருதயம் இருக்கும். கடவுள் தரக்கூடிய எந்த நன்மையிலையும் நம்ம இருதயம் போய் வைப்பார். அந்த கொடுக்கக்கூடிய அந்த தேவனிடத்துல அந்த இருதய சமாதானமா இருந்தாலும் நிச்சயம் வராது. இரண்டாவது ஆவியிலே நடத்தப்படும் உலக சிந்தனையும் தன்னலமற்ற எண்ணத்தையும் தன்னலமான எண்ணத்தை எதிர்க்க அவனுக்கு பரிசுத்த ஆவியான பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஜெபிக்கும் பொழுது அந்த உலக இச்சைகளை மேற்கொள்வதற்கான அவன் ஒரு விசுவாசி ஆராதனையில விருப்பம் இல்லாம எந்த ஒரு தியாகமும் இல்லாம எதுல ஒப்பு கொடுக்க முடியாதபடிக்கு இருப்பாங்க. அப்பதான் அவன் சுலபமா தன்னுடைய தேவைகள் எண்ணங்களையே முன்னிலைப்படுத்தி பார்க்கறான், செயல்படுறான். அப்பதான் அந்த மாதிரி ஈஸியா நீங்க திரும்ப திரும்ப நீங்க ஆதியாகமம் தான் சிந்திக்கணும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அடிப்படை. அதெல்லாம் இப்படி பாவம் உள்ள பிரவேசிக்குதுன்னு சொல்லுங்க, எப்படி இச்சை ஆதாம் ஏவாளுக்குள்ள வருது. இப்ப ஆவியிலே நடத்தப்படுறது, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருக்கிறீர்கள். ரோமர்களையும் சொல்றாரு, கலாத்தியரையும் சொல்றாரு. ஆவியில நடக்கிறதுனா என்னது? இப்ப நான் ஆவியால நிரம்பி இருக்கிறேன், கடவுளுடைய வார்த்தைகளின்படி நடக்குது, கடவுளுடைய வார்த்தைகளின்படி நடப்பது. வேற நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வார்த்தைகளின்படி ஆவி கேட்கப்படும். ஆவியின்படி நடப்பதற்கு நான் ஆவியால நிறைய பாருங்கன்னா
ஆவியானவர் ஆவிக்கேற்ற சிந்தனைகளை அவருடைய வார்த்தையின்படி தருகிறார்னா நான் என்ன செய்யணும்? இப்ப பாருங்களேன், பாதம் எப்படி விழுந்தான்னு பாருங்க, பிசாசு எப்படி தூண்டுனான்னு பாருங்க. பிசாசு வரலாம், அவங்க அதுல அது வரைக்கும் பாவம் செய்யல, கடவுள் திருப்தியா இருக்கிறாங்க. பிசாசை முதல்ல ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. கடவுள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? இதுதான் கேள்வி. இப்ப இந்த கேள்வியில உலகம் இருக்குதா, ஆவிக்குரிய சிந்தா இருக்குதா? ஆதாம் தான் முதல் அந்த கேள்வி சரியா? அந்த கேள்வி தேவனது வார்த்தையின்படி இருக்குதா? இரண்டாவது கேள்வி. தேவனுடைய வார்த்தையின்படி இல்லைன்னா அதை அவன் எப்படி எதிர்கொள்வது? மூணையும் அவன் செஞ்சு ஆகும். பிசாசு இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கிறான்? ஏவாள்கிட்ட கேட்கிறான். ஆதாம் எங்க இருக்கிறான்? பக்கத்துலதான் இருக்கான். பிசாசு ஏவாள ஹேண்டில் பண்ணும் பொழுது பதில் ஆதாம் கொடுக்கணும். ஏன்னா அங்கு சப்ஜெக்ட் கடவுள். பிசாசு வேற எதையும் கேட்கல. பிசாசு படைப்பை பத்தி, செடியை பத்தி, மிருகத்தை பத்தி பேசுறாங்க, கடவுளை பத்தி பேசுறாங்க. அதுதான் ஆவிக்குரிய காரியம். கடவுளுடைய வார்த்தை தான் ஆவிக்குரிய காரியம். இப்ப கடவுளுடைய வார்த்தைய சந்தேகிக்கிறான், கடவுளுடைய வார்த்தையை புறந்தல்றான், கடவுளுடைய வார்த்தைய தப்புன்றான். இதான் உலகம். உலகம்னா என்னதுன்னா பைபிளை மட்டும் பார்க்காது, அது மட்டும் உண்மை கிடையாது, இதுல மட்டும் சத்தியம் கிடையாது, இதை விட்டு கொஞ்சம் வெளியே யோசி, இதை விட்டு வெளியே சிந்தி. இதுதான் ஆதாமுக்கு பிரச்சனை. இப்ப ஆதாம் பிசாசு பேசுது. இப்ப நேரம் அவன் என்ன யோசிக்கணும்? பிசாசு பேச முடியுமான்னு எனக்கு கேட்கணும். பிசாசு ஆவியில வரல, பிசாசு பாம்புல புகுந்துதான் கேட்குது. மிருகங்கள் எதுவுமே பேச முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். மிருகங்களுக்கு பேசக்கூடிய வரத்தை கடவுள் கொடுக்கல. பேசக்கூடிய ஒரே ஒரு வரம் மனுஷனுக்கு மட்டும். ஆதாம் தெளிவா என்ன கேட்கணும்? நீ எப்படி பேசுற? அவன் யாரு பேச சொன்னான்? பேசுறதுக்கான வரவு நமக்கு. சரி, நீ பேசின வார்த்தையில கடவுளை கணவீனம் பண்ற, கடவுளுடைய அன்பை கேள்வி கேட்கிற, கடவுளுடைய மகிமையை குறித்து இவ்வளவு கேள்வி அவன் கேட்டிருக்கான். இவ்வளவு நாள் கடவுளுடைய சத்து தான் அவன் கேட்டான், கடவுளுடைய வார்த்தையை தான் கேட்டான். கடவுளுடைய வார்த்தை உனக்கு சத்தியமா, அவனுக்கு பூரணமா இருந்துச்சு. இப்ப அந்த வார்த்தையை எதிர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை இப்ப அவன் ஆவிக்குரியவனா அங்க நடக்கணும். அதுக்குதான் கடவுள் அவனுக்கு சோதனையே இருக்கிறாங்க. ஆனா அவன் ஆவிக்குரியவனா அங்க நடக்கல. ஏன் பிசாசு உண்மையை இருக்கக்கூடாதுன்னு நம்ம செஞ்சாரு. அவங்கதான் இச்சை ஆரம்பித்தாங்க. இது மட்டும் போதுமா, இதுக்குள்ள மட்டும் நான் எதுக்கு வாழணும் அப்படி கேட்டனாலதான் பிசாசு சொல்றது உண்மையா இருந்துட்டா ஏன் அதுல சந்தோஷம் இருக்காதா? ஏன் அந்த தடை செய்யப்பட்ட பழத்துல வல்லமை கிடையாதா? அந்த பழத்தை சாப்பிட கடவுளை கூடாதா? இதுதான் கேள்வி. இப்ப நம்ம பைபிளுக்குள்ளதான் உனக்கு ஆவிக்குரிய காரியம் இருக்குன்னா வெளியே அவ்வளவு பேர் சொல்றாங்க, வெளியே அவ்வளவு பேர் யோக்கியமா இருக்காங்க, வெளியே அவ்வளவு பேர் நல்லது சொல்றாங்க, வெளியே அவ்வளவு பேர் தத்துவம் பொருள் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் தப்பா? தேவனே சத்திய பர வேண்டும், எந்த மனிதனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக இந்த உலக தத்துவம், திருக்குறள், பழமொழி, பொன்மொழி, இது எல்லாமே பொய் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏன் அது பொய்? நம்ம சொல்றோம். அப்துல் கலாம் இந்த உலகத்துக்கு நேர்மையா வாழ்ந்தார், கடவுளுக்கு உண்மையா வாழ்ந்தார். புத்தர் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல உதாரணமா வாழ்ந்தார், தேவனுக்கு உண்மையா வாழ்ந்தார். உலக தத்துவம், உலக பொருள், மகாத்மா காந்தி இவங்க எல்லாம் யாரு? அவர்கள் ஒருவரும் தேவனை முதலில் கொடுத்தார்கள். அவங்க ஒருபொழுதும் தேவனுக்கு கணக்கு. ஆனா பார்க்க வெளியே நல்லா இருக்கும். இப்போ பிசாசு அந்த இடத்துல ஆதாமுடைய நன்மைக்காக பேசுறான். கடவுள் உன எல்லாத்தையும் சாப்பிடாம உனக்கு துரோகம் பண்ணிட்டாரா? கடவுள் உண்மையாவே நேசிக்கலையா? கடவுள் எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கலையா? கடவுள் ஓரவன் தனியா இருக்கிறாரு. கடவுளுக்கு உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த கேள்வி எவ்வளவு அடங்கியது. உட்கார்ந்து இந்த கேள்வி முதலாவது கடவுளை கனவீனப்படுத்துது, கடவுளுடைய மகிமையை குறைச்சிட்டு, கடவுளுடைய வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லுது, கடவுளை இல்லைன்னு சொல்லி. அப்ப யாரா இருக்கு? கடவுளுக்கு எதிரியா தான் இருக்கு.
அந்த பிசாசுக்கு போராடி இருந்தவரும் பிசாசுடைய தவறை வந்திருக்கும். கடவுள் தப்பா பேசாத, கடவுளுடைய வார்த்தையை மாசி பேசாத, கடவுளுடைய வார்த்தையை பொய்யாக்காத, கடவுள் படைத்த அதிகாரம் சொல்லி இதுதான் மாம்சத்தின்படி நடக்கிறது. இதுதான் ஆவியின்படி நடக்காம பின்வாங்கி போறது. இது நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையிலேயோ டிவி பார்க்கறது, சினிமா பார்க்கறது, ஒரு ஒரு கூட்ட கிறிஸ்தவ நியாயப்படுத்திட்டு அது என்ன சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. ஒரு 2 மணி நேரம் நாடகம் பார்க்கறது எனக்கு என்ன பாதிக்குது? நான் சினிமா பார்த்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்காதுன்னு நான் சொல்றேன். இது கிடையாது. பிசாசுடைய சத்தத்தை கேட்டு நான் கடவுளுக்கு கீழ்ப்படுவேன்னு சொல்ற மாதிரி உனக்கு சினிமா என்ன கற்றுக் கொடுக்கும். சினிமால எந்த கடவுளுடைய நன்மையை கற்றுக் எல்லாமே அழிவை தான் பேசும். எப்படி ஒரு குடும்பம் அழிஞ்சு போறதுக்கு நாடகம் தான். யாரு எப்படி ஓடி போனா, எப்படி கணவனுக்கு துரோகம் பண்ணா, எப்படி மனைவிக்கு துரோகம் பண்ணா, எப்படி மாமியார் மருமக சண்டையெல்லாம் அதை பார்க்கறனாலதான் அதை போல நினைச்சுப்பாங்க. அங்க ஆடை கொடுத்துற மாதிரி ஆசைப்படுறான், அங்க புகழடையிற மாதிரி ஆசைப்படுறான், அங்க ஒருத்தன் தன்னை உயர்த்திய கடவுளை புறந்தான். இதுதான் உலக. இதைதான் அவர் நிருபங்கள் தோறும் பவுல் எழுதாரு. அங்க இருக்காங்க ஆவிக்குரிய ஆவிகள் நடத்தப்படணும்னு சொன்னா, ஆவியானவரால நிறைய படணும்னு சொன்னா, ஆவியானவர் ஒரு நிறைவுபடுத்துறது ஒன்னே ஒண்ணா பயன்படுத்துறாங்க. வேத வசனத்தை உனக்கு நினைப்பூட்டி உன்னை பாவம் செய்ய விடாம ஒரு தேயத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆவியானவர் பைபிள் வார்த்தைகளை உள்ள வைக்கிறார். யோசேப்பு போத்திபார் மனைவி அவனை வம்பெடுத்து சேனிக்க கொடுக்கிறான். இப்ப எப்படி அந்த இடத்துல பாவத்தை மேற்கொண்டான்? தேவன் அவனோட இருக்கிறார். அப்ப அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனா அவன் கடவுளை உள்ள எடுத்து பாக்குறான். இவ்வளவு பெரிய தேவன் தான் எனக்கு நடத்த கொடுக்குறாரு, இவ்வளவு பெரிய தேவன் தான் இவ்வளவு பெரிய பதவியை கொடுக்குறாரு, இவ்வளவு பெரிய தேவன் தான் எனக்கு பார்த்து இந்த தேவன் என்னை பார்த்துட்டு இருக்காருப்பா, இவருக்கு எப்படி நான் துரோகம் பண்ணேன் அப்படின்றதுதான் அந்த பாவத்துல இருந்து அவனை மீள வச்சு. ரைட். தாவீது விழுந்து போனதுக்காக தாவீது பத்சேபா குளிச்சுட்டு இருக்கிறத பாக்குறான். ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அது தவறு, அது கடவுளுக்கு எந்த மகிமையும் கொடுக்காது. அவனுடைய பார்வையான எடுத்துருக்கணும். இன்னொன்னு, தேசம் யுத்தத்துக்கு போயிடும், யுத்தத்துக்கு போயிடும். கடவுளுக்காக தேசம் சண்டை போடுறது. யுத்தத்துக்கு போக வேண்டியவன் அலமாரியில ஒரு ஆவிக்கு போகிறான். அந்த சோம்பேறித்தனம், அந்த ஆவிக்குரிய அஜாக்கிரதை தான். இதுதான் இவரை சொல்றாரு, ஆவிக்குரிய காரியங்கள் நீ நடத்தப்படணும் அப்படின்னா. அந்த ஆவிக்குரிய ஆராதனைன்னு சொல்லும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவர் சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போறது ஆராதனையை அவர் சொல்லல. அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில நாம தியாகத்தோட ஒப்பு கொடுத்தோட ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்கக்கூடிய நிலையை தான் அவர் சொல்லலாம். இச்சைக்குள்ள நம்மளாக இருக்கணும்னா என்னுடைய சிந்தனைகள் எப்பொழுதுமே ஆவிக்குரியதாக. இதனாலதான் நம்ம டெய்லி வசனத்தை புரிஞ்சுக்கணும். இதனாலதான் ஆவிக்குரிய காரியங்கள் உடனே தப்பு. பைபிள் ஒரு விஷயத்தை படிச்ச உடனே நம்ம ஏன் ஷேர் பண்ணோம்னா மக்களுக்கு அந்த சிந்தனை போகணும். ஏன்னா பைபிளே நேரம் படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போயிடும், சில மனிதர்கிட்ட பேசிட்டு அந்த பாவம் வராமல் இருக்கணும்னு சொன்னா நான் உட்கார்ந்து படிச்சிருக்கிற வசனம் எனக்கு இருதய பொக்கிஷத்துல வேத வசனத்தை நிறைவேற்றே இருக்கு. அப்பதான் வேத சிந்தையின்படி நம்ம வாழ்க்கை. இயேசு அப்படிதான் ஆண்டு. இயேசுக்கு எல்லா இடத்துலயும் சோதனை வரும்பொழுது டக்கு டக்குன்னு பைபிள் வசனத்தை கோட் பண்ணாங்க. ஏன்னா அவர் படிச்சாரு, 30 வருஷம் உழைச்சிருக்காரு. 30 வருஷம் உட்கார்ந்து பைபிளை படிச்சு கத்துக்கிட்டனாலதான் பரிசேயன் கேள்வி கேட்கும்போது பைபிள் வரும், பரிசேயன் கேள்வி கேட்டா பைபிள் வரும், ஆசாரியன் கேள்வி கேட்டா பைபிள் வரும். நீங்க பார்த்த ஓமம் ஃபுல்லா பாருங்க, பழைய ஏற்பாடுடைய சம்பவத்தை எப்படி சொல்ல முடிஞ்சு எந்நேரமும் ஆவியின் பலத்தோடு அவர் வாழ்ந்தார். அப்படிதான் மேற்கொள்ள முடியும். 3வது, இச்சைக்குரிய ஆசைகளை அழித்தல். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீ இச்சைக்கு எதிரான முக்கிய ஆயுதம் நாம் தொடர்ந்து எதிர்ப்பு நிற்பதாகும். ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். இது கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பயுமே ஒரு போராட்ட காலம். எதிரியோட சண்டை போட்டுட்டே இருக்கணும். யார் எதிரி? நீங்க தான் எதிரி. உங்க முதல் எதிரியே நீங்க தான். உங்க இருதய ஆசைப்படுறத நீங்க செய்யாம இருக்கணும். மனசு விரும்புறத செய்யாம இருக்கணும். அதுதான் ஒரு முதல்ல பிரதானமா சொல்றாங்க. தொடர்ந்து என்னுடைய இச்சைக்கு
எதிராக நான் செய்யணும், அந்த சோதனையை மேற்கொள்ளணும் அப்படின்னா தான் சொல்றாரு கலாத்தியர் 5. கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஆசை இச்சையை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். உலகம் எனக்கு சிலுவையில் அறையவிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையவிருக்கிறேன். அதுக்கு மேல ஒரு இப்ப எப்ப நான் அல்லன்னு சொல்ல முடியும்? நான் சிலுவையில் அறைஞ்சாதான். சிலுவையில அறையன்றது எனது ஆசை, எனது விருப்பம், எனது லட்சியம், எனது நோக்கம், இதை எல்லாத்தையும் அவர் சிலுவையில அறைய முடியும். சிலுவையில அறைவதற்கான காரியங்களை பார்க்கும் பொழுது எப்பயுமே நம்ம பாவத்துல ரட்சிக்கப்பட்டாலும் பழைய பாவம் திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். ரொட்டீனா ஏதேன்ல பிசாசு போஸ்ட் அப்படியே போல திரும்ப காயினை சொல்லிக்கிறான், திரும்ப லாமைக்க சொல்லிக்கிறான், திரும்ப ஆபிரகாம சொல்லிக்கிறான். சோதனை பல வடிவங்கள்ல தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்காங்க. எல்லா வகை சோதனைகளையும் எதிர்த்து நிற்க வேண்டிய பொறுப்பு கட்டாயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்கு. அவர் அதை பிரதானமா அங்க சொல்றாரு. அப்படி எந்தெந்த சோதனைகள் நமக்கு வரணும் சில இதை சொல்லும் போதும் பொறாமை. நீ உலகத்தை பார்த்தீங்கன்னா எப்பயுமே கம்பேர் பண்ணிட்டே இருக்கு. அவனுக்கு இருக்கு, எனக்கே இல்லை. அவன் இருக்கிறத அடையிறதுக்கு நான் என்ன சொல்றேன்? இப்படியே நான் வளர்ந்தேன், இப்படியே நான் இருக்கேன். கம்பேரிசன் வர்றதே இச்சையினால வரல. சுய பரிதாபம் தான் என்ன? சுய பரிதாபம். நம்மளால முடியாது, ஐயோ நாங்களாம் தகுதி இல்லைங்க, அது என்னாலதான் வந்து செய்ய முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், யாருமே என்னை கவனிக்கல, எல்லாரையும் விட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தருக்கு நான் ஆண்டவர் குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை, என் மனைவி வியாபாரம் பண்றாரு, பிள்ளைங்களாம் அவங்க போயிருந்தாங்க. நான் சுவிசேஷ சொல்றேன், பாவத்தை குறித்து நிறைய சொல்றேன். அவங்க சொன்னாரு, நான் இந்த பூமியிலே நரக வாழ்க்கை தான் வாழ்றேன், இதுக்கப்புறம் கடவுளை தண்டிச்சு அழகா அப்படிங்கிறாங்க. என்னை மாதிரி கஷ்டம் இயேசு கூட பட்டிருக்க மாட்டாரு, நான் இயேசு கூட அதிகமா கஷ்டம். என்ன சொல்ல வருது? நான் வந்து அதிகமா காயப்பட்டேன், நான் அதிகமா போயிருக்கேன், என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு யாரும் இது செய்ய மாட்டேங்கிறாங்க, என் வீடு சொல்லுங்க, இது சொல்லுங்க, எல்லாமே சுய பரிதாபம். நம்மளை குறிச்சு நம்மளே ஒரு இன்னோசண்டா நினைச்சுக்கிறோம், நம்மளை குறிச்சு நம்மளே ஒரு பரியாசப்பட்டக்கூடியவர்களா காட்டுகிறோம். அதுவே இச்சையினுடைய இன்னொரு வெளிப்பாடு. இச்சைனா நீங்க என்னத்தையும் ஆசைப்படுறத மாத்திரம் நினைக்காதீங்க. இச்சையில இன்னொரு புறம் நம்மளை குறிச்ச தவறான சிந்தையுமே அது இச்சை தான். நம்மளை குறிச்சு நம்ம பரிதாபப்படுறதே இச்சைன்றதான் ஒரு பிரதானமான சிந்தை. தேவையில்லாம நம்மளை உயர்த்தவும் கூடாது, தேவையில்லாம நம்மளை தரம் தாழ்த்தவும் கூடாது. அது ரெண்டையுமே வேதம் நமக்கு சொல்லுவோம். தீமோத்தேயுக்கு அவர் எழுதும் பொழுது நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு இடையினா வாலிப பருவத்துல உனக்கு இருந்த இச்சை. வாலிப பருவத்துல இச்சைன்றதுதான் அவர் சொல்லும் பொழுது அது வெறும் காமத்துக்குரிய மாத்திரம் இல்லை. வாலிபத்துல புகழ விரும்புவான், வாலிபத்துல அடையாளத்தை விரும்புவான். இப்போ வாலிப வயத்துல தனக்கான ஒரு ஒரு விஷயத்தை உலகத்தில் இருக்கணும். தனக்கு இருக்கக்கூடிய பலத்தை, தனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை, தனக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது. அதாவது தீமோத்தேயுக்கு சொல்றாங்க, அதெல்லாம் விட்டு விலகு, அதை விட்டு ஓடுன்ற, அதெல்லாம் விட்டு ஓடு, அதெல்லாம் விட்டு ஓடு திரும்ப சொல்றாரு. அந்த இச்சை எதெல்லாம் இருக்குன்றாரு. செல்வத்தின் மேல இருக்கலாம், தகுதியின் மேல இருக்கலாம், நமக்கென்றும் நம்முடைய மேன்மைக்கென்றும் லாபத்துக்கென்றும் பேராவல் கொள்ளக்கூடிய எல்லாமே இச்சை. எனக்குன்னு ஒரு பேரு வேணும், எனக்குன்னு ஒரு புகழ் வேணும், எனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு. அதுலதான் அவர் இறுதியா அவர் சொல்லும் பொழுது, நம்முடைய தாளந்துகளை மற்றவர்கள் பார்த்து நம்மளை அவர்கள் மேன்மையாக கருதும் பொழுதே நாம் இச்சைக்கான வலை விழுந்திருக்கோம். உங்களுக்கு பாடல் பாடக்கூடிய தரம் வருதுன்னா, நீங்க பாடக்கூடிய பாடல்ல தேவன் மகிமைப்பட்டார்னா உங்களை கொஞ்சம் யாரும் பேசணும். இந்த பாடல் மூலமா கடவுளுடைய அன்பு இறக்கும் எவ்வளவு பெருசா இருக்கு. அதான் ஒரு பாடலுடைய சக்சஸ். பாடும் பொழுது இவங்க வாய்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு, இவங்க எவ்வளவு சூப்பரா பாடுறாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த கடவுளுக்கு எந்த கடவுளுமே இல்லை. இதுதான் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ சுவிசேஷ கூட்டெல்லாம் டேலண்ட் ஷோவா மாறிடுச்சு, திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா ஆயிடுச்சு. அதனாலதான் அவன் ஆடுறான், அதனாலதான் அவன் குட்டு வாசிக்கிறான், அதனாலதான் அந்த வெஸ்டர்ன் மியூசிக் மாதிரி வாசிக்கிறான். இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னா, அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பழைய பாடல்கள்லாம் இன்னைக்குள்ள ஜெனரேஷனுக்கு புரியாது, இன்னைக்குள்ள வாலிபர்களுக்கு பழைய காலத்து பாட்டுலாம் உதவாது, அதனால இன்னைக்கு கண்டெம்பரரியா
ஒரு வாலிப கூட்டம் நவீன இசை இதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும். அவரு எந்த காலத்துல சொன்னாரு, எந்த தம்புல சொன்னாரு, எந்த வீணையில சொன்னாரு, எப்படி பாட சொன்னாரு. இப்ப நீங்க அந்த வசனத்தை, அந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுக்கக்கூடாது. அந்த முழு சங்கீதத்திலையும் தேவனை துதித்தலுக்கு சொல்லுகிறது பார்க்கணும். எல்லா துதித்தலுக்கும் பின்னாடி முன்னாடி தேவனது மீட்பும் ரட்சிப்பும் பிரதானமா இருக்கும். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், அநேக வாக்கியங்களோட துதிங்க, புது பாடல்களோட துதிங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க புதுசா உன்னை கிரியேட் பண்ணி பாடுங்க. கடவுளுடைய வெளிப்படுத்தப்பட்ட ரட்சிப்பை மகிழ்ச்சியோடு நீ அதை சொல்லணும். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, மியூசிக்கு வாசிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன், பாடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஆனா இது எல்லாத்துலயும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறாதான்றதான் கேள்வி. தேவனுக்கு மகிமையை செலுத்தினா ஒன்னே எதுங்க பார்க்கலாம். ஒரு பிரசங்கம் நீங்க கேட்குறீங்கன்னா அந்த பிரசங்கத்தில் உள்ள கடவுளுடைய மகிமையை உணர செய்யறதா ஒரு பிரசங்கியோட கட்டம். நீங்க அந்த பிரசங்கத்தை கேட்டு இவர் எவ்வளவு நல்லா பண்றாரு, எவ்வளவு அதிகாரத்தோட பேசுறாரு, எப்படி நீங்க அந்த பிரசங்கியை குறிச்சு பேசுனீங்கனாலே அந்த பிரசங்கி போட்டுட்டாரு, அவர் நல்ல பிரசங்கம் பண்ணணும். தேவனுக்கென்று நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அது தேவனுக்கு நேரம் நடக்கணும். இயேசு திமிர்வாத காரணம் எழுந்து நடக்கிறாங்க. அதை பார்த்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மார்க் 2ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் நினைக்கிறேன். இயேசுக்கு எவ்வளவு வல்லம் வந்துச்சு ஏன் யாரும் சொல்லல? இவருக்கு எப்படி இவ்வளவு ஞானம் வந்துச்சு ஏன் யாரும் சொல்லல? இவருடைய கையில எப்படி இவ்வளவு வல்லம்? அவங்க அதை பார்த்துட்டு கடவுள் எப்படி இவ்வளவு பெரிய வல்லமை இவருக்கு கொடுத்தாரு, கடவுள் இப்படி இவ்வளவு பெரிய ரட்சிப்பு ஒரு கையில செய்வாரு. அப்ப அந்த அற்புதம் கடவுளுக்கு இதுதான் அவருடைய பிரசங்கமும். என்ன 4ஆம் அதிகாரத்துல இயேசு பிரசங்கம் பண்ணி முடிச்சிருந்தா அவர்கள் தேவனையை மகிமைப்படுத்தினாங்க. இயேசுடைய ஒவ்வொரு செயலுக்கும் பிற்பாடு ஜனங்கள் பிதாவுக்கு மகிமையை செலுத்தினாங்க. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அடிப்படையான நோக்கம். நம்ம பாடினாலும், நம்ம வேதம் வாசிச்சாலும், பிரசங்கம் பண்ணாலும், நம்ம என்ன செஞ்சாலும் மக்கள் நம்மளை பார்க்கக்கூடாது. எங்க ஒரு ஊழியம் மனிதனிடத்தில் நடந்ததோ அதை தோற்று போன முடியும். எங்க ஒரு ஊழியத்தின் மூலமா மனித மேன்மை அடைகிறானோ அது பிசாசு. எந்த ஊழியத்தின் மூலமா மனிதனுக்கு கனமும் புகழும் போகிறது அது ஒருபோதும் கடவுளுக்கு கனத்தை மகிமை கொடுப்பாங்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 14ஆம் அதிகாரத்துல உருமாறுதல் எல்லாம் பட்டு அநேகர் சுகப்பட்டன. என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்கு 14ஆம் அதிகாரத்துல அவங்க அற்புதம் நடக்குது. இங்க ஒரு சப்பானியா இருந்த சுகமாக்கப்பட்டோம், அநேகர் சுகமாக்கப்பட்ட உடனே கடவுள் அவர்கிட்ட இறங்கி வந்தாருன்னு சொல்லி அந்த புறஞ்சாதி மக்கள் பவுல் பர்னபாக்கு மாலை போட்டு அவனை கனப்படுத்துறாங்க. உடனே அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ள ஓடி, ஐயா நாங்க உங்களை போல பாவம் நிறைஞ்ச பாடுள்ள மனிதர்கள், நீங்க கடவுள் இடத்துல மனம் திரும்புறதுக்கான கடவுள் எங்க கிட்ட எந்த வல்லமையில எந்த ஞானம் உள்ளது? வாங்க வாங்க, நாங்க தான் கடவுளுக்கு மத்திய சட்டம், நாங்க எங்களோட வல்லம் இருக்குன்னு அவங்க யாரும் சொல்றாங்க. இதே தான் நீங்க திரும்ப அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து 12வது வசனம். அவன் குறித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை குறித்துக் கொண்டு அவர்களுக்கு கூட தேவனை 16 வசனம். 16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவனால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த கருவான முகத்தை பாத்தீங்களா? தெளிவா சொல்றாங்க. பேதுருவும் யோவானும் இந்த சப்பானிய சுகமாக்கி அனுப்புறாங்க. அவை குதித்தெழுந்து நடந்து போறதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க.
அப்போ பவுல் பேதுரு என்ன சொல்றாரு, நீங்க இதை குறிச்சு ஆச்சரியப்படு, நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது சுய பக்தியினாலாவது இவனை நடக்க போயிடுவோம் என்று நீங்கள் எங்களை நான் கடவுளுக்கு பக்தியா இருந்தாலே எனக்கு சொல்லமானா, என்கிட்ட வல்லம இருந்தாலே எனக்கு சொல்லமானா, நாங்கள் உங்களை போல பாவியான மனிதர்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசிச்சனால அவர்களை பற்றி கொண்ட அந்த விசுவாசம் தான் இவனை சுகம் கொடுத்துச்சு. இப்ப என்னுடைய பக்தியோ என்னுடைய வல்லமையோ இவனை சுகமாக்குறத பேதுரு முதல்ல சொல்றாரு. இதுதான் நம்ம பார்க்கிறோம், கடவுளுடைய மகிமை என்று நான் இச்சைகளை அளிக்கிறது என்பது எனக்கான எந்த மேன்மைகளையும் கொண்டு வரக்கூடாது. நீங்க சுவிசேஷ கூடதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கோர்ஸ்ல காசோட பேர் இவர் அற்புத சுகமளிக்கும் நல்ல நல்ல, இவர் பிசாசுகளை திறக்கக்கூடிய போதகர், இவர் தீர்க்க தரிசன வரம்புறவர். எங்கேயுமே யாருமே அப்படி சொல்றாங்க. பேதுரு பவுலோ எல்லாருமே ஐயோ எங்ககிட்ட வல்லம் இல்லப்பா, எங்ககிட்ட பக்தி இல்லை, நாங்க அவனை சுகமாக்கல. தீமோத்தேயு மரணப்படுகிற போது பவுலால சுகமாக்க முடியல. அவனுக்கு அவனை கூட்டிக் கொள்ள அப்படின்றான். எப்பாப்பிராசித்தோ பவுலோட மரண அவஸ்தையில சிறைச்சாலையில இருக்கிறான். அவன் மரணத்துக்கு ஏதுவா இருந்தான்பா, எங்களால ஒன்றும் செய்ய முடியலப்பா. அப்ப சுகம் வல்லவன்றது எந்த மனித தரத்துக்கு ஒருபோதும் வரவே வராது. தேவனது வல்லமையினாலையும் தேவன் பற்றிக்கூடிய விசுவாசத்தினாலையும் தான் வரும். அதை எந்த மனிதனும் தன்னுடைய நேரங்களா பெற்றுக் கொள்ள முடியாது. பவுல் அவர் உடம்பு இருக்கிற வியாதியை அவரோட சுகமாக முடியாது. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12 சொல்றாரு, என் மாம்சத்துல ஒரு முழு தொடுக்கப்பட்டது, நான் 3 முறை கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுளை சுகப்படுத்தல. திருப்பையில ஒரு பலவீனத்துல பலன்பூர்ணம் நாங்கள் சொன்னோம். அப்புறம் நம்ம தேவனுக்காக செய்யக்கூடிய தாளந்து திறமை இதை, அதாவது மக்கள் நம்மளை பார்க்கும் பொழுது நம் மூலமாக கடவுளுடைய மகிமைக்கு அவர் நடத்தப்படும். நம் மூலமாக கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பாக நம்மளை பார்த்துடக்கூடாது. நம்ம எந்த விதமான ஈர்ப்பையும் மக்களிடத்துல கொடுத்துடக்கூடாது. நம்முடைய அழகோ நம்முடைய திறமையோ நம்முடைய காலத்தையோ பார்த்து மக்கள் நம்மளுக்கு வந்திருக்காங்க. நம்ம யாருமே மத்தியஸ்தர் பணியை செய்ய முடியாது. இயேசுவுக்கும் விசுவாசிகளுக்கும் மத்தியஸ்தர் போதகம் கிடையாது, ஊழியக்காரன் கிடையாது. இயேசுதான் பிதாவுக்கு நமக்கு மத்தியஸ்தர். மத்தியஸ்தர் ஒருவர் தான். கடவுள்கிட்ட மட்டும்தான் போகணும்னா நமக்கு இயேசு நமக்கு மத்தியஸ்தர், அவர்கிட்ட நம்ம போகணும். அவர் தான் நமக்கு தர்றவர். நமக்கு சுகம், ஆறுதல், மீட்பு, மகிழ்ச்சி எல்லாம் எந்த மனுஷ காரணமும் வராது. அது இயேசுடைய காரணம் வரும். இயேசுவை நோக்கி அதுதான் இதுல பிரதானமானது. அதுதான் இங்க முக்கியமான இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சிதான். உண்மைக்கு புறம்பா எவ்வளவு நடக்குது, எவ்வளவு தவறா மனித பெருமைகள் இருக்குது, மனித எண்ணங்களவு இச்சைகளை அழித்து வாழணும் அப்படின்னு சொன்னா எனக்கான எல்லா அடையாளங்களையும் அழித்து வாழலாம். உலகத்துல நான் செய்யக்கூடிய எல்லா செயலையும் இயேசுவுக்கு செய்யணும். சரி, நம்ம அடுத்த வாரம்